சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலர் இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக திமுகவிலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முதற்கட்டமாக கிட்ட ஒரு 5 வாக்குறுதிகளை அதிமுக வெளியிட்டிருக்கிறாங்க. குலவிளக்கு திட்டத்தின் கீழே 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா இல்லம், அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும், பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம் அப்படின்னு 5 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் போகிற போக்கில் அள்ளி தெளிப்பதை போல முக்கியமான செய்திகள் ஏதேனும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வருவதற்கு முன்னால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து எப்பொழுதும் ஒரு குழு அமைத்தால் அந்த குழு முழுவதுமாக தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்த பிறகு அதிலே அவர்கள் உட்கார்ந்து பேசி இதில் உள்ள தாற்பயங்களை எல்லாம் பொருளாதார ரீதியாக, நிர்வாக ரீதியாக எல்லாம் என்னென்ன ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று சொல்வதை போல அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த திட்டங்கள் என்றெல்லாம் பார்த்துதான் அறிவிப்பு வெளிவரும். ஆனால் என்னவோ ஒரு 5-6 அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது பதற்றத்தின் விளைவாக அவர் அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்ன போதே கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்பொழுது அது எப்படி 2000 ரூபாய் கொடுப்போம் என்பதை அவர் சொல்ல வேண்டும் அல்லவா? சார், அந்த கேள்வியை தான் செய்தியாளர்கள் அவர்கிட்ட முன் வச்சாங்க. அதற்கு திமுக அரசு கிட்ட அதுக்கான சரியான பிளானிங் கிடையாது, சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல, எங்க கிட்ட அதுக்கான திறமைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்றதுக்கு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு அதற்கான இது ஏன் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? இந்த மாதிரிங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி நாங்க இப்ப திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ 4 லட்சம் கோடி வருமானம் அப்படின்னா, நான் இதை 5 லட்சம் கோடி வருமானமா மாத்துவேன். இதை திமுக செய்யல, நான் வந்தா செய்வேன். இல்ல திமுக இது செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியும், ஏதாவது சொல்றாரா? இல்லையே. நீங்க கேள்வி கேட்கறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் கேட்கறது என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் நீங்க ஆட்சியில இருந்தப்ப ஏதாவது ஒரு திட்டம் தம்பி. நான் என்னன்னா, அவங்க மொத்தமே நாங்க வந்த உடனே அண்ணன் பிடிஆர் ஒயிட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாரு. 38% கூட அவங்களுடைய வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றல, அவங்க சொல்லி இருந்ததுல. அப்ப நீங்க 38% உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட்டை நீங்க நடத்திட்டு இன்னைக்கு திடீர்னு எனக்கு எல்லா திறமையும் விட்டது அப்படின்னா நாட்டு மக்கள் நம்புவாங்களா? இத ஒண்ணு. இன்னொன்னு, அவர் சொல்ற திட்டங்கள் 5-6 திட்டங்களுக்குமான பொருளாதார தேவைகள் என்ன, இதை எப்படி கொண்டு வருவோம்? எங்கேயாவது இருக்குதா? ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து, இது ஏதாவது மொத்தமா பேருந்தே இலவசம். இப்போ நீங்க பெண்களுக்கு இலவசம் என்பது ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பேருந்து அத்தனையும் இலவசமாக ஓடும். இது எப்படி? அவர் நகர பேருந்துகள்ல இலவசம் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு சார். இல்ல, கரெக்டுமா, சரி வச்சுக்கோமே, நகர பேருந்துகள்ல இலவசம்னே வச்சுக்கோமே. நீங்க அதை எப்படி நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? அதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும்ல. எதுவுமே இல்லாம எந்த ஒரு வயபிலிட்டிக்கான இருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு தெரியாத பெரிய மாந்திரிகங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தந்திர மந்திரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற வியாபாரம் எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஏதாவது ஒண்ணு கன்வின்சிங்கா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது, தம்பி இந்த இடத்துல இந்த வருமானத்தை தமிழ்நாடு அரசு விட்டது, இந்த வருமானத்தை நாங்கள் கொண்டு சேர்ப்போம், இத மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது என்று எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் அல்லவா? அவர் ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, அடுத்தாற்போல் எதிர்த்து போட்டிட்டு நான் முதலமைச்சராவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் சொல்லுகிற போது எங்களுக்கு அல்ல, திமுகவை அவர் கன்வின்ஸ் பண்ணணும் என்பது அல்ல, உங்களை போன்ற நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? ஏறத்தாழ அவர் சொல்வதை பார்த்தால் அடுத்த 18,000 கோடி இன்னும் தேவைப்படும். இப்பொழுது நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே, மாசம் ஒரு 1500 கோடி ரூபாய் தாய்மார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவர் 2000 என்று சொன்னால், இத்தனை தாய்மார்களுக்கும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 18,000 கோடி ரூபாய் அவருக்கு வருமானம் வர வேண்டும். எப்படி வாய்ப்பு வரும்? அது மட்டுமல்ல, பேருந்துகளிலே நாங்கள் எவ்வளவு கோடி கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும்.
இன்னும் அதை போல இன்னொரு மடங்கு அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் யோசித்துத்தான் நான் சொல்லுகிறேன், அவருக்கு தெரிந்திருக்கிறது நாம் வரப்போவதில்லை, நாம் ஏதேனும் வாயில் வந்ததையெல்லாம் அடித்து விடலாம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முந்தி நாம் எதையாவது அறிவித்து விட வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருத போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக வரும். 2026 மீண்டும் திராவிட மாடல் 2.0 மீண்டும் ஆட்சிக்கு வரும். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.